இன்றைக்கி நம்ம கிச்சனில் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். பசங்களுக்கு உருளைக்கிழங்குனாலே ரொம்ப பிடிக்கும். அது ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். 4 உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு எடுத்திருக்கேன். இது போல் காய் சீவிர தட்டில் இந்த மாதிரி பெரிய கண் இருக்கும் இல்லையா, அதில் சீவிக்கலாம். கட் பண்ண உருளைக்கிழங்கை தண்ணியில் போட்டுடலாம். தண்ணியில் போட்டு கொஞ்சம் அலசி எடுத்தால் தான் அந்த உருளைக்கிழங்கு வந்து தனித்தனியாக உதிரியாக வரும். இல்லைன்னா ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால தான் இப்போ இதை எடுத்து புழிஞ்சு தனியாக வச்சுக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ தனித்தனியாக உதிரியாக வருதுன்னு. தண்ணியில் போட்டு அலசின உருளைக்கிழங்கை ஒரு துணியில் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். ரொம்ப தண்ணியாக இருந்தால் எண்ணெயில் போட்டதுமே வெடிக்கும். அதனால நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கூட துடைக்க வேணாம், சும்மா லைட்டாக தொடச்சிக்கிட்டாலே போதும். அந்த ஈரம் கொஞ்சம் குறைஞ்சா நல்லாயிருக்கும். துணியில் போட்டு புழிஞ்சு எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு இது போல் நல்லா தொடச்சி நல்லா உதிரியாக வந்துடுச்சு. கொஞ்சம் ஈரம் இருக்கதான், அந்த ஈரம் உருளைக்கிழங்கோட ஈரம் இருக்கதான் செய்யும். நம்ம அலசி அந்த துருவின தண்ணியெல்லாம் மட்டும்தான் இல்லாமல் இருக்கும். அது இருந்தால் தான் எண்ணெயில் போடுறப்போ ரொம்ப வெடிக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணியாச்சு. இதில் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் அது வந்து 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு. இதில் மஞ்சத்தூள் எதுவும் சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து நமக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேணாம், அது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இதை தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. அப்படியே தண்ணி ஊற்றாமையே இதை போல் மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த ஈரத்துலேயே. மஞ்சத்தூள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம். ஆனால் மஞ்சத்தூள் வந்து போடணுன்ற கட்டாயம் கிடையாது. மஞ்சத்தூள் போட்டால் இந்த ஃப்ரையோட கலரே மாறிடும். உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும் எப்படி பூவாக இருக்குது. அவ்வளோதான், பெரட்டியாச்சு. உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மற்ற எல்லாமே இந்த அளவு கரெக்டாக தான் இருக்கும். உப்பு மட்டும் நீங்கள் சரி பார்த்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. மசால் போட்டு பெரட்டி ரொம்ப நேரம் ஊற வைக்கலாம் வேணாம். ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா என்னாகும், ரொம்ப கொசன்னு ஆயிரும். அதனால் அந்த உருளைக்கிழங்குல இருக்க தண்ணி மசாலில் பட்டு இதாக ஈரமாயிரும். அதனால் உடனே பொடிச்சு எடுத்துடணும். அப்படியும் இந்த மாதிரி எண்ணெயில் அப்படியே கையில் எடுத்து உதுத்து விட்டுறணும். உடனேலாம் கலந்து விடக்கூடாது. நான் முதல்ல எப்பயுமே வடை எது செஞ்சாலுமே நான் சொல்லுவேன், போட்டதுமே கலந்து விட்டுறக்கூடாது. கரண்டியை வச்சு அது வந்து ஒட்டிட்டு தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அதுவே நல்லா மேலே எலும்பி வரும். அப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்ல மொறுன்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கணும். அவசரப்பட்டு உடனே எடுத்துட வேணாம். நல்லா மொறுன்னு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுக்கிற நேரம் வந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். சில்லி பொரிச்சாலோ வடை பக்கோடா எது செஞ்சாலுமே இந்த மாதிரி கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலை பொரித்து போட்டோம்னா ரொம்ப மணமாக இருக்கும். அதுக்காக தான் கருவேப்பிலை போடுறது. நீங்களும் எது செஞ்சாலுமே லாஸ்ட்டில் கொஞ்சம் கருவேப்பிலையை பொரித்து நம்ம சாப்பிட்ற பொருளில் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எடுத்துடலாம். மீதி இருக்கிற உருளைக்கிழங்கையும் இதே போல் பொரித்து எடுத்துடலாம். உருளைக்கிழங்குல புதுவிதமாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உடனே என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்கலாம்.